இந்த மதுபானம் அருந்துவிட்டு தவறான முடிவெடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, அதுவும் ஆண்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்து செல்வதாக உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தினுடைய தலைவர் மருத்துவர் சஞ்சீவ அமர்சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த பிரச்சனை உலகளாவிய ரீதியில தொடர்ந்து இருந்து வருகின்றது. இலங்கையில இந்த பிரச்சனை அதிகளவாக இருந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சுயநினைவு அற்ற நிலையில சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தவறான முடிவுகளை பல பேர் எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுல 15 வயதுல இருந்து 19 வயதுக்குட்பட்ட அந்த இளைஞர்கள் தான் அதிகளவாக பாதிக்கப்பட்டு இப்படியான விபரீதமான முடிவுகளை எடுத்து வருவதாகவும் செய்தியாளர்களுக்கு அவர் அறிக்கையினூடாக சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கின்ற நேரத்துல உலகளாவிய ரீதியில ஒவ்வொரு ஆண்டும் 7 லட்சம் பேர் தவறான முடிவை எடுத்து தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். இந்த தரவரிசையில 2வது இடத்தை கிட்டத்தட்ட நெருங்கக்கூடிய ஒரு தருணத்துல இலங்கை இருந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில 2020ஆம் ஆண்டு மட்டும் இலங்கையில் உள்ள தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கை 1909 அதிகரித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த 1909 பேரும் தூக்கிட்டு உயிரை மாய்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல இலங்கையில தலா 1 லட்சத்துக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நாங்க எடுத்து பார்த்தா அந்த 1 லட்சம் பேர்ல 14 பேர் தவறான முடிவுகளை எடுத்து அவர்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் மருத்துவர் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்களையும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த விஷயம் என்பது அவதானிக்கின்ற நேரம் அதிகளவாக ஆண்கள் தான் இப்படியான விபரீத முடிவுகளை எடுப்பதாக, 3ல் 2 மடங்கு ஆண்கள் அதிகமாக இந்த தவறான முடிவுகளை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெரும்பாலும் தனிமையாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் இப்படியான முடிவுகளை எடுத்து வருவதாகவும், மதுபோதைக்கு அடிமையானவர்களும் இப்படியே சில முடிவுகளை எடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் சமீப நாட்களாக அவதானிக்கின்ற நேரம் இந்த விவகாரம் கொஞ்சம் பேசப்பட்டது. என்றால் ஒரு சில நேரங்கள்ல சிறுவர்கள் கூட இப்படியான தவறான முடிவுகளை எடுத்து உயிர் மாய்த்திருக்கக்கூடிய சம்பவங்களும் பதிவாகி இருந்தது. எனவே இந்த ஆய்வறிக்கை அவதானிப்பது மட்டும் நின்று விடாமல் உளநலம் சார்ந்திருக்கிற விஷயங்கள்ல தனிநபர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். ஒருவேளை உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இப்படியான விடயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இல்லாவிட்டால் கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறதாக பொருத்தமானதாக இருக்கும். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட அரியாலை சின்னப்பந்தி இந்து மயானத்துடைய விவகாரம் உங்களுக்கு அறிந்த விஷயம். நாங்களும் செய்திகள் வாயிலாக சொல்லியிருந்தோம். அங்கு மயானம் அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துல அந்த புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்ற மனித எச்சங்கள் போல மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அது பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. 40 எச்சங்கள்ல 2 எச்சங்கள் தவிர மிகுதியானவை மனித எச்சங்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவை எந்த காலத்துக்குரியது என்ற விடயம் இப்ப வரைக்கும் சொல்லவில்லை. ஆனால் அந்த பிரதேசத்திலும் இதுவரைக்கும் எந்த விதமான மனிதர்களுடைய உடலங்கள் புதைக்கப்படாத எரிக்கப்படாத ஒரு பிரதேசமாகத்தான் அந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் இது போலீசாருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிற்பட்ட நாட்களும் விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்ட அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நேரடி விஜயம் செய்வதற்காக நீதிமன்றத்தில் நீதிபதி அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். சென்று கள விஜயங்களை அவதானித்ததுக்கு பிற்பாடு ஒரு விடயம் தெரிய வந்திருக்கிறது. அங்கு காவல்ல 24 வடத்தியாளர்கள் இராணுவத்தினர் பாதுகாப்புல 2 பாதுகாப்பு படையினர் அதுல பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 24 வடத்தியாலும் அவர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்ற நேரம் உணவும் அவர்களுடைய தனிப்பட்ட தேவை தவிர மிகுதியான நேரம் அந்த இடத்துல கடமை புரிய வேண்டும். கடமை புரியக்கூடிய நபர்களுக்கு இருள பாதுகாப்பாக நிற்பதற்கோ இல்லாவிட்டால் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மின்சார வசதி, அதாவது மின் ஒளி அந்த இடத்துல வழங்கப்படவில்லை என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. இதனால சரியான அசம்பந்த போக்கை அவர்கள் மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகிறார்கள். ஒரு இருட்டில் நின்று 24 வடத்தியாளர்களும் காவல் செய்யக்கூடிய ஒரு தருணத்துல வெளிச்சம் இல்லாம அந்த பிரதேசத்துல நீங்க பாதுகாப்பு கடமையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயம் என்பது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும். இது ஒரு துப்பாக்கியமான நிலையை அவர்கள் சந்தித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில போருக்கு பிற்பட்ட நாட்கள்ல வடக்கு கிழக்கில் அதிகமான போதைப் பொருள் பாவனை, போதைப் பொருளுடைய உட்பிரவேசம் என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த விஷயத்தை மட்டக்களப்பு மாவட்டத்துல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் நாடாளுமன்றத்துல உரையாற்றுகின்ற நேரம் இந்த விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் என்பது இலங்கையில யுத்தம் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதி, அதுவும் விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியில் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த நேரத்துல போதைப் பொருள் சார்ந்திருக்கிற விஷயம் முற்றாக இல்லை, அது ஒழிக்கப்பட்ட ஒரு
விடயமாக இருந்தது. எப்போது அவர்கள் இல்லாமல் போர் நிறைவுக்கு வந்ததோ அதுக்கு பிற்பட்ட நாட்கள்ல தமிழர் வாழக்கூடிய பிரதேசங்கள்ல அதிகமாக போதைப் பொருள் சார்ந்திருக்கின்ற பழக்கங்கள் அதிகரித்து வருகின்றது. எனவே இந்த விடயத்தை அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும், இந்த வியாபாரம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது, அதை பரந்தப்பட்ட ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதனை அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த விஷயம் அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் தான் கஜேந்திரகுமார் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இந்த போதைப் பொருள் தமிழர் பிரதேசங்கள்ல முக்கியமாக வடக்கு கிழக்கிலும் ஊடுருவதற்கு இராணுவத்திடம் அதுவும் பாதுகாப்பு படையினரும் காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நாட்டுக்குள்ள போதைப் பொருள் பாவனை என்பது உள்நுழைகின்றது என்பதாகவும் ஒரு காரசாரமான கருத்தொன்றையும் சொல்லி இருக்கின்றார். மன்னார்ல பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவு என்பது வழங்கப்படவில்லை. இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படாததை முன்னிட்டு ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்று அந்த கலந்துரையாடல் இது தொடர்பான தீர்வு என்பது எட்டப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இந்த விவகாரத்தை அவதானிக்கின்ற நேரம் இந்த ஊழியர்களுக்கான உத்தியோகபூர்வ அலுவலகங்களுக்கான கொடுப்பனவுல 75%, அதாவது 21 கோடி ரூபாய் என்பதும் 2013 இருந்து 2015 இந்த நடப்பாண்டு வரையிலான காலப்பகுதியில செலுத்தப்படாமலேயே இருந்திருக்கு. எனவே இது தொடர்பான கலந்துரையாடலாகத்தான் இந்த விஷயம் இருந்திருக்கிறது. கலந்துரையாடலுக்கு பிற்பட்ட ஒரு முடிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்துக்கான கொடுப்பனவு என்பது 2025 ஆண்டு கொடுக்கப்பட வேண்டும். அதிலும் மார்ச் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரையிலான கொடுப்பனவுகளையும் சேர்த்து அந்த கொடுப்பனவுகள் கூடிய சீக்கிரம் அந்த நிலுவைத் தொகைகள் அத்தனையும் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கூட்டத்தில் இறுதி முடிவும் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையில நிறைய விஷயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அது அரசியலும் சரி, பொருளாதாரம் சார்ந்திருக்கிற விடயங்களையும் பாதுகாப்பு சார்ந்து பல கோணங்கள்ல நிறைய செய்திகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதில் பற்றியிருக்கிற உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைய நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.